உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறியுள்ளது என்றும் 15 கோடி டன்னுக்கும் அதிகமான அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் மோசடி குறித்து மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று 131வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அண்மையில் தில்லியில் நடைபெற்ற உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சி மாநாடு, உறுப்பு தானம் வழங்குதல், டிஜிட்டல் மோசடி, ரிசர்வ் வங்கியின் விழிப்புணர்வு அறிவுறுத்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த கருத்துக்களை நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். தில்லி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் போது உலக நாடுகளின் தலைவர்கள் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி வகிப்போரை சந்திக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக கூறிய அவர், இந்தியா சார்பில் செயற்கை நுண்ணறிவு கண்காட்சியில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் உலக நாடுகளின் தலைவர்களை பெரிதும் கவர்ந்தது என்றார். अभी दिल्ली में हुई ग्लोबल एआई इंपैक्ट समिट के दौरान देखी உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சி மாநாட்டின் போது கவனித்தது. பல நாடுகளின் தலைவர்கள், தொழில்துறையின் ஜாம்பவான்கள், புதுமைகள் படைப்போர், தொடக்க தொழில் துறையோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சி மாநாட்டில் பங்கெடுக்க வேண்டி பாரத் மண்டபத்தில் குழுமினார்கள். வரவிருக்கும் காலத்திலே செயற்கை நுண்ணறிவு சக்தியின் பயன்பாட்டினை உலகம் எந்த வகையில் மேற்கொள்ளும் என்ற வகையிலே இந்த உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, உச்சி மாநாட்டின் போது உலக தலைவர்கள், தொழில்நுட்பத் துறையில் முன்னணி வகிப்போர் ஆகியோரை சந்திக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. செயற்கை நுண்ணறிவின் கண்காட்சியிலே உலக தலைவர்கள் ஏராளமான பொருட்களை காட்சிப்படுத்தினார்கள். இவற்றில் குறிப்பாக நான் 2 விஷயங்கள் குறித்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உச்சி மாநாட்டிலே இந்த இரு பொருட்களும் உலகெங்கிலும் இருந்தும் வந்திருந்த தலைவர்களை மிகவும் கவர்ந்தன. தற்போது நடைபெற்று வரும் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பல நாடுகளின் அணிகள் பங்கேற்றுள்ளன. பல நாடுகளின் கிரிக்கெட் அணிகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது பெருமை அளிக்கக்கூடியது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர், கேரள மாநிலத்தில் பிறந்து 10 மாதங்களே ஆன ஆலன் ஷெரின் அப்ரஹாமின் பெற்றோர் தங்கள் குழந்தையை இழந்த சோகத்திலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுமியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய தீர்மானித்ததை சுட்டிக்காட்டினார். ஆலன் ஷெரின் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய பெயர் நாட்டின் மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்தவரின் பட்டியலில் சேர்ந்து விட்டதாக குறிப்பிட்டார். கேரளாவின் ஆலினை போலவே தில்லியில் லட்சுமி தேவி போன்றோரும் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இது போன்றவர்களின் நல்ல முன்னெடுப்பு எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாகவும் அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார். ஆலின் ஷெரின் அப்ரஹாம் को खो दिया है. வெறும் 10 மாதங்களேயான இந்த சேய் நம் உலகை விட்டு பறந்து போனது. கற்பனை செய்து பாருங்கள், நெடிய வாழ்க்கை வாழ வேண்டிய குழந்தை திடீரென முடிவுக்கு வந்தது. எத்தனையோ கனவுகள், சந்தோஷங்கள் எல்லாம் நிறைவேறாமல் கருகின. அந்த குழந்தையின் பெற்றோர் கடந்திருக்கும் வலியையும் துயரையும் நம்மால் வார்த்தைகளில் அடைக்க முடியாது. ஆனால் இத்தனை துக்கத்துக்கும் இடையேயும் ஆலனுடைய தகப்பனாரான அருண் ஏப்ரஹாமும் அவளுடைய தாய் ஷெரீனும் மேற்கொண்ட ஒரு தீர்மானம் நாட்டு மக்கள் அனைவரின் இதயங்களிலும் அவர்களின் பால் பெரும் மரியாதையை ஏற்படுத்தியது. அவர்கள் ஆலனுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய தீர்மானித்தார்கள். இந்த ஒரு தீர்மானத்தால் அவர்களுடைய எண்ணம் எத்தனை பெரியது, அவர்களுடைய ஆளுமை எத்தனை விசாலமானது என்பது தெளிவாகிறது. ஒரு புறத்திலே தங்களுடைய மகளை இழந்த துக்கத்தில் வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மறுபுறத்திலோ மற்றவர்களுக்கு உதவும் உணர்வு அவர்களுக்கு உள்ளே நிரம்பி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நாளை எந்த ஒரு குடும்பமும் சந்திக்க கூடாது என்று அவர்கள் கருதினார்கள். ஆலன் ஷெரின் ஏப்ரஹாம் இன்று நம்மிடையே இல்லாமல் போனாலும்
அவருடைய பெயர் தேசத்தின் மிக குறைவான வயதுடைய உடல் உறுப்பு தானம் செய்தோரின் பட்டியலில் சேர்ந்து விட்டது. அண்மை காலமாக டிஜிட்டல் கைது மற்றும் டிஜிட்டல் மோசடி தொடர்பாக மக்களிடையே கணிசமான அளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் ஒரு சில சம்பவங்கள் தொடர்வது வேதனை அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்நாள் சேமிப்புகள் இதுபோன்ற மோசடிகள் மூலம் சூறையாடப்பட்டதாக வெளியாகும் செய்திகளை கேள்விப்படும் போது அதுபோன்ற மோசடிகளில் சிக்கிக் கொள்ளாமல் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். வங்கிகள் KYC-யை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது உங்களின் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றும் அதிலும் மோசடியான அழைப்பை நீங்கள் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நம் நாட்டின் விவசாயிகள் நமக்கு உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் விளைபொருட்களின் தரம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் புதிய சந்தைகள் மீது கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், ஒடிசாவை சார்ந்த ஹிரோத் பட்டேல் என்ற விவசாயி பற்றிய தகவல்கள் அனைவருக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது என்றார். ஒரே இடத்தில் பாரம்பரியமான விவசாயத்தை மேற்கொள்வதுடன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மீன்களும் வளர்க்கப்படுவதால் நிலம் சிறப்பாக பயன்படுத்தப்படுவதுடன் நீரும் சேமிக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறியுள்ளதாகவும் 15 கோடி டன்னுக்கும் மேலாக அரிசி உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். விவசாய விளைபொருட்கள் குறித்த நவீன தகவல்களை அனைவரும் தெரியப்படுத்துமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அல்லது மீண்டும் KYC என்பது உங்கள் வங்கியின் கிளை அல்லது அதிகாரப்பூர்வமான செயலி அல்லது அதிகாரப்பூர்வமான முறையில் மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு முறை அனுப்பப்படும் கடவு எண், OTP, ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை யாருக்கும் அளிக்க வேண்டாம். மிகவும் முக்கியமான விஷயம், உங்களுடைய கடவுச்சொல்லை அவ்வப்போது கண்டிப்பாக மாற்றி வர.